Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தி பூரிக்குலாம் வந்துட்டு மாவு உருட்டும் போது எப்படி ரவுண்ட் ஷேப்ல ஈஸியா உருட்டலாம் அப்படிங்கற டிப் தான் பார்க்க போறோம். சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு பிசைவோமோ அந்த மாதிரி நார்மலா மாவு வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா மாவு பிசைஞ்சிட்ட பிறகு இத நமக்கு வேண்டிய சைஸ்ல பிரிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து இத மாவை டஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உருட்டுறேன் பாருங்க. இந்த மெத்தட்ல நீங்க சப்பாத்தியோ பூரியோ மாவு வந்து நீங்க தேய்க்கும்போது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்ல சூப்பரா அழகா விரிசல்லாம் இல்லாம கிடைக்கும். அதே சமயம் இந்த மெத்தட்ல நம்ம மாவு உருட்டும் போது நம்ம அடிக்கடி திருப்பி போடணும்ன்ற அவசியம் இல்லை. மாவு கட்டையோட ஓர பகுதிக்கு போயிடுச்சுனா மட்டும் நீங்க மிடில்ல எடுத்து வச்சுட்டு திரும்பவும் இதே மெத்தட்ல உருட்டிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய டஸ்ட் பண்ண மாவு வந்துட்டு நீங்க கையால தட்டினாலே அது வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ இன்னொரு சப்பாத்தி மாவு உருட்டி காட்டுறேன் பாருங்க. இது எப்படி உருட்டணும்னா உங்களோட வலது பக்க கையை வந்து அழுத்தம் கொடுக்கணும். இடது பக்க கையை வந்து நீங்க அழுத்தம் கொடுக்காம லைட்டா கட்டையை மேலே தூக்குன மாதிரி நீங்க உருட்டினீங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து சுத்திட்டே வரும். அதே சமயம் நமக்கு ரவுண்ட் ஷேப்பும் கிடைக்கும். இப்போ ஓரமா போயிடுச்சு. அதனால நம்ம இந்த மாவை வந்து மிடில்ல வச்சுட்டு திருப்பவும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். மற்றபடி இந்த மாவை வந்து திருப்பி போட்டு தேய்க்கணுன்ட்டோ இல்லாட்டி அடிக்கடி எடுத்து விட்டு தேய்க்கணுன்ட்டோ அவசியம் இல்லை. ரைட் சைடு ஹேண்டை வந்து அழுத்தம் கொடுக்கணும். லெஃப்ட் சைடு ஹேண்டை லைட்டாக தூக்கி வச்ச மாதிரி உருட்டினா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி மாவு கிடச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரவுண்டாக கிடச்சிருக்குன்ட்டு. இந்த மெத்தடில் பூரிக்குனா கொஞ்சம் சின்னதாக நீங்கள் உருட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காக உருட்டிக்கோங்க. இந்த மெத்தடில் நம்ம மாவு உருட்டும் போது எந்த அளவுக்கு வேணாலும் நம்மளால் தின்னாக உருட்ட முடியும். இந்த மாவை சப்பாத்தியை சுட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லா சப்பாத்தியுமே நல்லா ரவுண்ட் ஷேப்பில் ஓரங்களில் விரிசல் இல்லாமல் சூப்பராக கிடச்சிருக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்பாத்தி மாவு சாஃப்டாக வரதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதே சமயம் மிக்சியை பயன்படுத்தியும் சப்பாத்தி மாவு எப்படி ஈஸியாக பிசைஞ்சு எடுக்கலாம் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.